ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வாழ்க்கையில் எவ்வளவோ சந்திச்சிருப்போம் இல்லையா? எவ்வளவோ சந்திச்சிருப்போம். நிறைய பேர் நின்ன இடத்துலையே நின்று யோசிக்கிறது தான் பிரச்சனை. கொஞ்சம் நடந்துக்கிட்டே யோசிக்கலாம். என்னன்னா, நிறைய படிகள் ஏறி வந்திருப்பீங்க, நிறைய இடத்துல சறுக்கி விழுந்திருப்பீங்க. சரியா? இது நடந்து வந்தவங்க நிறைய இடத்துல சறுக்கி விழுந்திருப்பாங்க. நின்றுக்கிட்டே இருக்கிறவங்க சறுக்கி விழுந்ததெல்லாம் பார்த்துருக்கீங்களா நீங்கள்? நின்று அங்கேயே சறுக்கி அங்கேயே நின்றுட்டு இருப்பாங்க. காரணம் என்னன்னா, அவங்க அடுத்தடி எடுத்து வைக்க மாட்டாங்க. மேபி அது ஒரு பயமா கூட இருக்கலாம். கரெக்டு தான், நியாயமான விஷயம்தான். அடுத்தடி எடுத்து வச்சா இன்னும் பயங்கரமா விழுந்துருவோமோ அப்படின்னு சொல்லி. என்னன்னா, நம்ம விழுற இடம் வந்துதான் நமக்கு ஒரு பாடமா அமைகிற இடம். ஓகே, இந்த இடத்துல விழுந்துட்டோம் அப்படின்னா ஒண்ணு இதுல நம்ம ஏதாவது தப்பு பண்ணிருக்கலாம், அல்லது இது நமக்கான இடமா இருக்காது. ஸோ நம்ம அடுத்தது என்ன யோசிக்கணும்? ஓகே, நம்ம இன்னொரு இடத்துல நடந்து பார்க்கலான்னு யோசிக்கணும். திரும்ப திரும்ப அதே இடத்துல நின்று விழுறவங்களை என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. அவங்களுக்கு சொன்னாலும் புரிய மாட்டேங்குது. ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, எத்தனை படிகள்னாலும் ஏறி 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 போங்க. எந்த இடத்துல சறுக்கி விழுந்தாலும் நீங்க அதோட பாடம் அப்படின்னு நினைச்சிட்டு அடுத்தடுத்து போய்கிட்டே இருங்க. விழுந்துட்டே தான் இருக்கிறதா வாழ்க்கையா அப்படின்னு நினைப்பீங்க. இல்லை, நீங்க இந்த ஒவ்வொரு இடமும் எங்கெங்க விழுறீங்களோ அங்கே கத்துக்கிற நீங்க பாடம் மாதிரி வாழ்க்கையில நீங்க எங்கேயுமே கத்துக்க மாட்டீங்க. அந்த விழுற இடங்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு பெரிய பாடத்தை சொல்லி கொடுக்குற ஒரு இடமா தான் இருக்கும். கட்டாயமா நீங்க ஒரு ஸ்டேஜ்ல போய் மேல போய் நீங்க அந்த வெற்றியை அடையும் போது அது ஒரு பொக்கிஷமா இருக்கும். அந்த வெற்றி உங்களுக்கு பயங்கர பெரிய ஒரு வெற்றி, பொக்கிஷம். ஒரு சின்ன விஷயமாக இருக்கலாம் மற்றவங்களுக்கு, ஆனா அது உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பொக்கிஷமா இருக்கும். சின்னதோ பெருசோ பிரச்சனை கிடையாது. நம்ம ஒரு இடத்துல ஒரு வெற்றி அடைஞ்சிருக்கிறோம்னா அது வெற்றி தான். அது எவ்வளவு பெரிய வெற்றின்றது அவங்க போன பாதையை வச்சுதான் இருக்கு. சும்மா ஒரு விஷயம் கிடைக்குதுன்னு வைங்களேன், அதுல ஒரு சந்தோஷமோ ஒரு என்ஜாய்மெண்ட்டோ இருக்க போறது இல்லை. அப்படி இருக்குதுன்னா அது ஒரு போலியான ஒரு விஷயம்தான். அது எப்போ போகும்னு தெரியாது. ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டது சம்பாதிக்கல. நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்காத ஒரு விஷயத்தோடைய ஆழமோ அதனுடைய முக்கியத்துவமோ நமக்கு தெரியாது. அப்போ அது நம்ம கையில் வச்சிருக்கவும் மாட்டோம். எப்படி செலவழிக்குது, எப்படி போகுது, எப்படி வேஸ்ட் ஆகுதுன்னே நமக்கு தெரியாது. இதுவே நம்ம ஒவ்வொரு இடத்துல அடிபட்டு மிதிப்பட்டு மேலே ஏறி நமக்கு கிடைக்கிற வெற்றி சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமான வெற்றி. அதனால ஏறும்போது சறுக்கிறேன், கீழே விழுறேன் அப்படின்னு பயப்படாதீங்க. ஒரு நாள் கட்டாயம் உங்களுடைய முயற்சிக்கு, நீங்க கைவிடாத அந்த முயற்சிக்கு நல்ல ஒரு பயன் கட்டாயம் கிடைக்கும். Love you all. Thank you so much.